திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி விடிய விடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். சித்தர்களுடன் இணைந்து பக்தர்கள் விண்ணதிர நமசிவாய மந்திரத்தை ஓதியபடி கிரிவலம் மேற்கொண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்தர்கள் பக்தர்களுடன் இணைந்து கிரிவலம் வருவதாகவும், இந்த தினத்தில் கிரிவலம் வந்தால் 12 மாதம் கிரிவலம் வந்ததற்குண்டான பலன் என்பதும் ஐதீகம். சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது இன்று இரவு 8:47 மணிக்கு தொடங்கி நாளை திங்கட்கிழமை இரவு 10:47 மணிக்கு வரை நிறைவடை உள்ளதாக அண்ணாமலையார் திருக்கோவில் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சித்ரா பௌர்ணமி இன்று தொடங்கியதை ஒட்டி பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காலை முதல் திருவண்ணாமலைக்கு வந்து கொளுத்தும் வெயிலும் பொருட்படுத்தாமல் காலை முதல் தொடர்ந்து கிரிவலம் மேற்கொண்டனர். தொடர்ந்து மாலை நேரம் பௌர்ணமி நிலவின் ஒளியில் விடிய விடிய கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தரிசித்தனர். சித்ரா பௌர்ணமிக்காக இன்று அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து நீண்ட வரிசையில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். அதிகாலை முதல் கிரிவல பாதையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நமசிவாய மந்திரத்தை ஓதி வலம் வந்தனர். இதில் திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து இரவு நேரம் ஆக கிரிவல பாதை முழுக்க மக்கள் வெள்ளத்தில் திருவண்ணாமலை காணப்பட்டது. பக்தர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களையும் தரிசித்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் தாம்பரம், விழுப்புரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து 15 சிறப்பு ரயில்களும் பக்தர்களின் வசதிக்காக இயக்கப்படுகிறது. வியாபாரம் பண்றவங்க ஓரமணியில வியாபாரம் பண்ணுங்க, நடைபாதையில வியாபாரம் பண்றவங்க ஓரமணியில வியாபாரம் பண்ணுங்க, நடந்து போறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம வியாபாரம் பண்ணுங்க. இந்த சூட சாம்பிராணி விற்கிறவங்க ஓரமணியில வியாபாரம் பண்ணுங்க. சான்ஸ் இருக்கு. அதனால நீங்களும் உங்களோட பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். ஐயா சொல்லுறாங்க, எங்க போறீங்க? ஐயா இறங்கி தலையை வச்சுக்கிட்டு போங்கய்யா. அவ்வளவு மக்கள் நடந்து போறாங்க. அது வேண்டி உதவிங்கன்னா வண்டி கிடைக்காதுங்க ஐயா. அன்பான வேண்டுகோள், தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன்களையும் தாங்கள் வைத்திருக்கும் மணிப்பாசுகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும்.
பக்த கோடிகளுக்கு காவல்துறை அன்பான வேண்டுகோள். தாங்கள் வைத்திருக்கும் நகைகளையும் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் தாங்கள் வைத்திருக்கும் செல்போன் மணிப்பாசுகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். போயிடுப்பா தம்பி, அப்படியே வெளியே போய் தம்பி. இப்படியே வெளியே போயிருங்க. கடந்து போறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க. கடந்து போறவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிருக்காதீங்க. வண்டி பிடிங்க வச்சுருவாங்க. அப்புறம் வண்டியை பறிமுதல் செஞ்சாங்கன்னா அப்புறம் நாளைக்கு தான் கிடைக்கும். தங்களோட பர்ஸு நகை எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. திருடர்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பொருளை நீங்க தான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். தயவு செய்து பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் ஒண்ணுமே சொல்லலையா? நின்று